வணக்கம் நண்பா, நான் உங்கள் சவுண்டர் தமிழா. டுடே நிஃப்டியில் டைரக்ட் என்ட்ரி டைரெக்டாக ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்கை வச்சு ஒரு என்ட்ரி எடுக்கலான்னு பிளானு. எஸ்டர்டேவும் சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்கை வச்சு தான் என்ட்ரி எடுத்தோம். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம், அதேமாதிரி செட் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, நிஃப்டியில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுக்கிங்க. மார்க்கெட் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பையிங் சைடு மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ரெட் கலர் கேண்டில், அந்த கேண்டிலை சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணுறோம். அதுக்கு மேலே ஒரு பையிங் ஆர்டர் போயிட்டு இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இம்பேலன்ஸ் மூவ், ஃபேர் வேல்யூ கேப் கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தான், நாம் சொல்லிக்கிறது தான் அந்த மாதிரி இருக்கும். எஸ்எம்சி கான்செப்டில் ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணுறோம். மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே தான் போக போகிறோன்னு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தா பிறகு ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணிட்டு அடுத்து ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணணும். ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணாங்கன்னா அடுத்த டேப்பிங்கில் என்ட்ரி எடுப்போம். இந்த சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்திங்கன்னா சிங்கிள் டேப்பிங்லேயே நம்ம ஆர்டர் எடுப்போம். இல்லை 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்திங்கன்னா அதில் அழகாக சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கிறது தெரியும், ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிடுறது தெரியும். மார்க் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இல்லை 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணாங்கன்னா அடுத்த டேப்பில் அப் சைடில் ஒரு என்ட்ரி ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் டார்கெட் செட் பண்ணுவோம். நீங்கள் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பதிவிட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எப்படி, இல்லைனா பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் எதுன்ட்டு கற்றுக்கங்க. பர்சனலாக வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஹை லோ, லோ அண்ட் ஹை இதெல்லாம் மார்க் பண்ணி எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். இதில் அந்த ஆர்டர் பிளாக்கில் இருக்க ஆர்டர்ஸ்லாம், பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் கலெக்ட் ஆகிடுச்சு, இல்லை மார்க்கெட் இன்னும் டவுன் சைடு போக போகிறாங்கன்னா ஆர்டர் பிளாக் கீழே ஒரு ப்ளூ கலர் லைன் மார்க் பண்ணிடுவோம். அந்த லைனுக்கு கீழே வந்தாங்கன்னா அடுத்து ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணவங்க ரீகரெக்ஷனில் அந்த ப்ளூ கலர் லைன்லேருந்து டேப் பண்ணும்போது டவுன் சைடு என்ட்ரி எடுப்போம். அதுக்கு ப்ரீவியஸ்லோ டார்கெட் வைப்போம். இப்படி தான் நண்பா ஒரு எஸ்எம்சி கான்செப்ட் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. எஸ்எம்சி கான்செப்ட்னால் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லெவல் அவங்களுடைய ரூல்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த கான்செப்ட் படி தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனல்லாம் பெரிய மூவிங்கை கேப்சர் பண்ணுறாங்க. இந்த கான்செப்டை தெரிஞ்சிக்க கம்மிங் சண்டே ஃப்ரீ வெபினார் கிளாஸ் இருக்குது 10 o'clock. ஜாயின் பண்ணுறவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.